ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தொடர் மின்வெட்டுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னைக்கு மின்தடைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தொடர்பா மின்வாரியம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. சேதமடைஞ்ச கேபிள்கள் தான் சென்னையில் மின்தடைக்கு காரணம் அப்படின்னு மின்வாரியம் விளக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா மவுண்ட் ரோடு, வேளச்சேரி, பெரம்பூர்லலாம் அதிக மின்தடை ஏற்பட்டிருக்கிறதா பதிவாகி இருக்கு. இது தொடர்பான ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. எதனால் இந்த மின்தடை அப்படிங்கிறது, இந்த மின்தடையில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில் சாலை தோண்டக்கூடிய பணிகளால் நிலத்தடி மின் கேபிள்கள் சேதமடைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த மின்தடை ஏற்பட்டிருக்குன்னு மின்வாரியம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உச்சபட்ச மின் தேவை 5014 மெகாவாட் கடந்ததுனால மின் மாற்றிகளுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டிருக்கு. தொழிலாளர் பற்றாக்குறையால பழுது பார்க்கும் பணிகளில் தாமதம் ஏற்படுறதுனால தான் இந்த மின்தடை ஏற்படுறதா மின்வாரியம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. முக்கிய செய்தியா பார்த்தோம். சென்னையில் தொடர் மின்வெட்டுக்கு காரணம் என்ன? மின்வாரியம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது மவுண்ட் ரோடு, வேளச்சேரி, பெரம்பூர்லாம் அதிக மின்தடை பதிவாகியிருக்கு. சாலை தோண்டக்கூடிய பணிகள்னால நிலத்தடி மின் கேபிள்கள் சேதமடைஞ்சிருக்கு. இதனால தான் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுறதாகவும், அதே மாதிரி இப்போ உச்சபட்ச மின் தேவை அப்படிங்கிறது 5014 மெகாவாட் கடந்திருக்கு. இதனால மின் மாற்றிகளுக்கு கூடுதல் சுமையும் ஏற்பட்டிருக்கு. பழுது ஏற்படக்கூடிய இடங்களெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால தாமதம் ஏற்படுது. அதனால தான் இந்த மின்வெட்டு நீடிக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க மின்வாரியம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.